வடசென்னையில் முதலில் யார் வேட்புமனு தாக்கல் செய்வது என திமுக, அதிமுக இடையே மோதல் ஏற்பட்டது. இதேபோல உதகையில் தாமதமாக பேரணியை தொடங்கிய பாஜகவிற்கு எதிராக அதிமுகவினர் ரகளையில் ஈடுபட்டனர். பேட்டை வட்டார அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி சார்பில் 2ஆம் எண் டோக்கனும், அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ சார்பில் 7ஆம் எண் டோக்கனும் பெறப்பட்டிருந்தன. அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் திமுகவினரும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினரும் தங்களது வேட்பாளர்களுடன் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய வந்தனர். இதனால் யார் முதலில் மனு தாக்கல் செய்வது என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்க டோக்கனை கேட்டு நாங்க இல்லாட்டா தானே எடுத்து கொடுக்கணும். டோக்கன் வரிசைப்படி அனுமதிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறிய நிலையில் திமுக சார்பில் டோக்கன் வாங்கியவர் யார் என ஜெயக்குமார் அவதூறு கருத்துக்களை பேசினார். இதனால் நீண்ட நேரம் வாக்குவாதம் நீடித்த நிலையில் முதலில் திமுகவினரும் அதன் பின்னர் அதிமுகவினரும் வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் அதிகாரி அனுமதித்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய காத்திருந்த பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தலைமையிலான பாஜகவினர் தங்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர். முறையாக முதலிலேயே நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஜெயந்தி கலாநிதி அவர்கள் அதற்கு முன்பாகவே டோக்கன் பெற்று அவர் காலை 9 மணிக்கே இங்கே வருகை தந்திருந்ததால் அவரை அழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வென்றது உதயசூரியன் தான். டம்மி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் அதன் பிறகு அதிமுக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நாள்பட தோல்வி பயத்தால் இப்படிப்பட்ட அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் அவங்க பேர்லலாம் இப்போ இவர் இருக்காருன்னா இவர் கேண்டிடேட்டு, இவர் பேரில் தான் வரணும். சரி, நான் கேட்குறேன், அப்போ எல்லாருக்கும் ஆர்வ டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டாரா? ஏன் மனோவர் கொடுக்கல? ஏன் நான் முன்னாடி வந்தேன் எங்கிட்ட கொடுக்கலையே? உதகையில் நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன், அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பேரணிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட பாஜகவினர் தாமதமாக வந்த நிலையில் அதிமுகவினர் தங்களுக்கான நேரத்தில் அதே இடத்திலிருந்து பேரணியை தொடங்க ஆயத்தமாகினர். மோதலை தடுக்க பாஜகவினரை முதலில் செல்லுமாறு போலீஸ் அறிவுறுத்தியதால் அதிமுகவினர் தடுப்புகளை தாண்டிச் செல்ல முயன்றதோடு எஸ்பி வாகனத்தையும் தாக்கினர். திருவண்ணாமலையில் விதிகளை மீறி திரளான அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்த கட்சிக் கொடி பொருத்திய கார் தடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவர் போலீசாரை ஒருமையில் திட்டினார். கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வீரப்பனின் மகளுமான வித்யாராணியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியில் காத்திருந்த இரு கட்சியினரும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பியதால் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. கள்ளக்குறிச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்ற அதிமுகவினரை திமுக வேட்பாளர் மலையரசன் காரில் கடந்து சென்றதால் அதிமுகவினர் ஆத்திரமடைந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டிருந்த போலீசாரின் தடுப்புகளை அதிமுகவினர் தகர்த்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.